ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லார்ட் சிவாவோட மெசேஜஸ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் 1 ஆர் 2 ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவனுடைய மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செட் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ். ஓகே, செட் 1 சூஸ் பண்ணவங்க சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ரொம்ப மற்றவங்களுக்காக, அதாவது எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர்டன் எடுத்துக்கிறீங்களா? அதாவது வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களால் அது பண்ண முடியாது, பட் மற்றவங்களுக்காக, என்னோட ஃபேமிலிக்காக சரி பரவாயில்ல, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக பரவாயில்ல, இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெருங்கின வட்டாரத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பேர்டனாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. உங்களால் அதை விடவும் முடியல, அவங்களுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்க முடியாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். எப்படி இருக்கணும், எப்படி ஹெல்ப் பண்ணுறதும் அப்படின்னு கேட்டேன்னா, யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாமல் எல்லாரையும் வந்து நான் ரொம்ப இதாக வச்சுக்கிறேன், அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு, அந்த உதவி யாருக்கு நீடாக இருக்கோ, யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் உதவுற பட்சத்தில், இந்த ஹார்ட் ஒர்க்கோ இந்த பேர்டனோ கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையாகவே அந்த நீடு தேவையா? நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் போட்டு இவ்வளோ ஒர்க்கு கொடுத்து ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களா? இல்லை உங்களுடைய ஹார்ட் ஒர்க்ஸை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை மற்றவங்களோ மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, சர்வசாதாரணமாக செலவு பண்ணுறது வீட்டில், அது மேபி ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஏர்ன் பண்ண மணியை அவங்க ஈஸியாக கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செலவு பண்ணிக்கிறாங்களா? நீங்கள் கொடுக்குறவங்க ஒர்த்தா அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அங்கே அவங்க மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிங்க. நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுறவங்க உண்மையாகவே அந்த நீடில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பண்ணுங்கள். சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். உங்களுக்கு சொல்லியிருக்கிறது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நல்லது. குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, உங்கள் கம்யூனிக்காக எல்லாமே நல்லது. பட் ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே உங்களை சுற்றின அவங்களுக்கு அது தேவைதானா அப்படிங்கிறத நினச்சி யூஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஃபேமிலிக்கு எதுவுமே பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸு வெளியே மற்றவங்களுக்காக ஒரு பேர் கிடைக்கணும்னு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னும் பார்க்கணும். 2 விஷயமாகவும் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு சிவன் சொல்கிற மெசேஜ் வந்து ரொம்ப பேர்டன் எடுத்துகிட்ருக்கேன், முதல்ல நோ சொல்லி பழகு. எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிட்டு எல்லாருடைய வேலையும் உங்கள் தலையில் தூக்கி சுமத்துக்க வேண்டாம். ஒர்க் பிளேஸில் இருக்கீங்கன்னா அநேகமாக எல்லோரும் வந்து ஒரு சிக்கனாண்டா ஒருத்தன் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிட்ருப்பாங்க. எல்லா வேலையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்களான்னு யோசிங்க. முதல்ல நோ சொல்ல கற்றுக்கங்க. ரொம்ப பேர்டனாக இருக்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இப்போ ஒரு ஆன்மீக பாதையில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை புதுசாக கற்றுக்கலாம், இல்லாட்டி வந்து ஆன்மீக தேடலாம், கோவிலுக்கு நிறையா போகிறது. இப்போ ரீசெண்டாக முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து உங்களுக்கு கடவுள் மேலே அதிக ஈடுபாடு இருக்கும், யூனிவர்ஸ் மேலே, பிரபஞ்சங்கள் மேலே அதிக ஈர்ப்பு இருக்கிறவங்களா இருக்கீங்க இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல்குள்ளே இப்போது ரீசெண்டாக உள்ளே போனவங்களா இருப்பீங்க. உங்களுக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. முதல்ல உங்களுக்கு வந்து சிவன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க சொல்கிறது, இப்போ வந்து இந்த சாமியை கும்பிடுற நீங்கள் ஒரு தெய்வத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த தெய்வத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அந்த தெய்வத்தெலாம் வழிபடக்கூடாது, அந்த தெய்வத்தை வழிபட்டேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவனையே சில பேர் சொல்லுவாங்க, சிவனை வழிபட்டால் வந்து ஃபேமிலியில் பிரச்சனை வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் புல்லாங்குழல் இருக்கிற கிருஷ்ணரை யூஸ் பண்ணால் ஊதி தள்ளிடுவார் வீட்டில் வச்சா. இந்த மாதிரியான சில விஷயங்கள், காளினா உக்ர தெய்வம், அவங்கள கொண்டாடக்கூடாது, இந்த மாதிரியான சில தேவையில்லாத விஷயங்களை போட்டு உங்களை குழப்பி விட்டு உங்களுக்கு அந்த ஒரு பயம் ஒரு ஓகே உங்களை பிடிச்சிருக்கலாம், ஒரு தெய்வத்தை இப்போ காலையே உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் வந்து இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லி உங்களை குழப்பி விட்டுட்டு அந்த தெய்வத்தை போய் நம்ம இப்படி சொல்கிறாங்களே இது பண்ணால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அந்த மாதிரி குழப்பிக்கிறீங்களா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ, இதை பார்க்குறவங்க சில பேருக்கு ஈகோ இருக்கலாம், அது என்ன அவங்க சொல்லி நம்ம கேட்குறது, அந்த மாதிரி பர்சன்ஸும் இதில் இருப்பீங்க. ஒரு சில பர்சன்ஸு எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிற பர்சன்ஸும் செட் 2ல் இருப்பீங்க. சில பேர் வந்து ஈகோ நிறையா இருக்கும் உங்களுக்கு, இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது, நம்ம கரெக்டாக தானே இது பண்ணுவோம், இவங்க நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ண, அந்த மாதிரி பர்சன்ஸும் இருப்பீங்க. உங்களுக்கு சொல்லுறது என்னென்னா, மற்றவங்க சொல்கிறத முதல்ல
லிசன் பண்ண வேணாம். உங்களோட இன்னர் வாய்ஸை கேட்க ஆரம்பிங்க. உங்கள் ஈகோவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்களே மெடிடேஷனுக்குள்ளேயோ இல்லை அமைதியாவோ இந்த விஷயம் கரெக்ட் தானா, சரி இவங்க இப்படி சொல்கிறாங்க, இது சொன்னனால ஏதாவது நடக்க போதா, கடவுள் அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றத சிந்திங்க. அதே மாதிரி உங்களுக்கான வழிகள், சரி உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி குழப்பிட்டு இருக்கேன், ஆமாம் கொஞ்சம் ஈகோ இருக்குது, என்னால் இல்யூஷன்ஸ் விட்டுட்டு, உங்களுக்கு முன்னாடி நிறைய மாயைகள் இருக்குது. நீங்கள் உண்மைன்னு நம்புற விஷயம் உண்மை கிடையாது, நீங்கள் உண்மை இல்லைன்னு நம்புற விஷயம் உண்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராயா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டே இருங்க. கண்கள் மூடி யோசிக்கும் போது உங்களுடைய இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் போயிட்டுருக்க ஸ்பிரிச்சுவல் பாத் கரெக்டு, நீ அதை வந்து மற்றவங்க சொல்லி குழப்பிக்க வேணான்றது உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? உங்களுடைய க்ரௌன் சக்ரா நிறையா பேருக்கு பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. பட் உங்களுடைய ஈகோனால் அது அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கரெக்டான பாதையில் போகிறீங்க. உங்கள் வாய்ஸை நீங்கள் நம்புங்க, உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு மெசேஜ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.